ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சாட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம தாமரை பொரியில் ஒரு சாட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னையோட நான் யூடியூப் ஆரம்பித்து 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நானும் 1000 சப்ஸ்கிரைபரை சம்பாதிச்சிட்டேன். இது வரைக்கும் எனக்கு கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் பிகினர்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். இனி வர வீடியோக்களும் நல்ல நல்ல வீடியோவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக இப்போ கொடுத்துட்ருக்க சப்போர்ட் எப்பொழுதுமே எனக்கு தரணும்னு சொல்லிவிட்டு நான் கேட்டுக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சாட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் டயட் எடுக்கிற நீங்களாக இருந்தால் இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் அளவு பட்டாணி எடுத்து நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் எப்போ செய்ய போகிறீங்களோ அப்போ ஒரு 10 ஹவர் முன்னாடி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ சாயந்தரம் செய்ய போகிறோம்னா காலையில் ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ குக்கரில் இதை சேர்த்துக்கலாம். இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வெட்டி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, அடுத்து பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு, இதுக்கு தேவையான அளவு, அடுத்து மஞ்சத்தூள். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ குக்கரில் விசில் போட்டு அது தனியாக வச்சுட்டா அது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம இங்கே அதுக்கு மேலே போடுற நம்ம நார்மலாக சாப்பிட்றதா இருந்தால் கார்ன் வத்தல் பொரித்து சாப்பிடுவோம். இதை டயட் ஐட்டம்ன்றதுனால நம்ம மக்கானா தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அடுப்பில் வானல் வச்சாச்சு. நம்ம வானல் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறதுனால நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள் இது 3 தான் நான் சேர்க்க போகிறேன். நம்ம ரொம்ப ஹீட் வச்சுட்டு போடக்கூடாது. டக்குன்னு எல்லாத்தையும் மிதமான சூட்டில் இருக்கும் பொழுதே போட்டுட்டு எல்லா மசாலாவையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை கொதிக்க விடணும். கொதிக்க வச்சதும் அந்த மசாலா எல்லாமே நல்லா அது குக் ஆகிடும். அப்புறம் நம்ம ஹையில் வச்சு 1 நிமிஷம் நல்லா அதை கொதிக்க விட்டுட்டு இப்போது தண்ணியெல்லாம் வற்றின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க தாமரை பொரி எடுத்து இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம்னா மொறு மொறுன்னு வரும். இப்போ இதை ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தாமரை பொரி ரெடி ஆகிடுச்சு. இங்கே ஸ்டீமும் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பட்டாணியில் இருக்க தண்ணி எல்லாமே வற்றிடுச்சு. நம்ம கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கலாம், இல்லை மத்து வச்சு மசிச்சுக்கலாம். மசிச்சுட்டு அதில் காரத்துக்கு பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம் இல்லையா, நம்ம மசிக்கும் பொழுது எல்லாமே கரெக்டாக அது செட் ஆகிடும். இப்போ நம்ம எதில் சர்வ் பண்ண போகிறோமோ அந்த பவுல் எடுத்து வச்சுட்டு அதில் 1 கரண்டி அளவு நம்ம இந்த மசிச்ச பட்டாணி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். அதுக்கு மேலே நான் கொஞ்சமாக க்ரீன் சட்னி இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் மல்லி சட்னி வச்சுருந்தேன் ஃப்ளேவருக்காக, அதுதான் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண ஆனியன், அதுக்கப்புறம் தக்காளி, மல்லித்தழை இதெல்லாம் மேலே போட்டுட்டு நம்ம அடுத்து பொரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், தாமரை பொரி மசாலா போட்டு, அதுதான் இது மேலே எடுத்து அப்படியே அழகாக அரேஞ்ச் பண்ண போகிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வறுக்கும் பொழுது இப்படி உடைச்சா அது அழகாக நல்லா மொறுமொறுன்னு வரணும். அந்தளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான நம்மளோட மக்கானா சாட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். டயட் எடுக்கிற நீங்களாக இருந்தால் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு மசாலா எதுவுமே கிடையாது. ஒரே 1 ஸ்பூன் ஆயிலில் தான் நம்ம இந்த மக்கானாவை கூட ஃப்ரை பண்ணுறோம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.